செல்லா காசாய் சிதறினி போகாமல் சேவை இறுதிவரை செய் என்ற பொன்மைக்கேற்ப எங்களை எல்லாம் உருவாக்கிய இவர்கள் ஒவ்வொருவரையும் சொன்னால் ஆகிட்டும் ஒவ்வொரு ஆசிரியருமே ஒரு வகையிலே இன்று நான் இங்கு பேச இருக்கிறேன் என்று சொன்னால் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு முழு முதல் காரணமாக இருக்கின்றவர்கள் இங்கு இருக்கக்கூடிய என்னுடைய ஆசிரியர்கள். அதில் முக்கியமாக எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவர்கள் என்று சொல்லும் வகையிலே திரு சுப்பையா அவர்கள் கருத்த பாடம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். திரு சிதம்பரம் அவர்கள், திரு எல்எஸ் அவர்கள், ஐயா ஆசிரியரன் அவர்கள், ஐயா ஆறுமுகன் அவர்கள், இன்னும் சில ஆசிரியர்கள், தொழிற்கல்வி உடற்கல்வி ஆசிரியர்கள் எல்லாம். ஆனால் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி வாழ்த்தினால் நேரம் போதாது. சுருக்கமாக என்னுடைய மனைவி தொழிலை இங்கே சொல்ல விரும்புகின்றேன். நான் 79ஆம் ஆண்டு மாணவி இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் எங்களுக்கு பிறகு படித்தாலும் கூட 1982 படித்த மாணவர்கள் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு இப்படி ஒரு சிறந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து சென்ற அனைவருக்கும், அதை வழிநடந்து சென்ற அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னையும் இங்கு அழைத்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு நாள் கூட என்னுடைய ஆசிரியர்களை மறந்ததில்லை. காரணம், நானும் ஒரு ஆசிரியராக இருக்கின்ற காரணத்தினால் வகுப்பறைகள் செல்லவும் என்னுடைய ஆசிரியர்கள் நினைப்பேன். குறிப்பாக ஒவ்வொரு நேரமும் பாடம் நடத்தும் தமிழாசிரியர் நான். எங்களுடைய வாசுதேவன் ஐயா தமிழ் நடத்துவாங்க. அப்படியே பெஞ்சு மேல ஏறி உட்கார்ந்து சம்மணம் போட்டு உட்கார்ந்து அந்த சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் நடத்தினாங்கன்னா நகர முடியாது. அது போல அறிவியல் ஆசிரியர் கணக்கு எனக்கு வராது கணக்கு. ஆனா கூட சுப்பையா அவர்கள், திரு சுப்பையா அவர்கள், உங்களுக்கு வரும், ஏன் மற்ற பாடம்லாம் வருது இது வரலையா அப்படின்னு சொல்லி திட்டி ஊக்கப்படுத்தி அவர் ஒரு முறை போய் பார்க்க போனா அப்படியே கேட்டு வரைக்கும் வந்துட்டாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு கண்டிஷனான ஒரு ஆசிரியர். ஒரு மாணவி வராங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படி அன்பா வரவேற்றாங்க. இப்படி சொன்னா நேரம் ஆயிடும். அதனால ஒரு சின்ன கவிதை. ஆவென்று அழுகின்ற 6 மாத குழந்தைக்கு அவிழ்த்து மகிழ்ப்பாள் அன்பான அன்னை. அழும்போதே அக்குழந்தை எரிச்சுவடி சொன்ன கதை எத்தாய்க்கும் அறிவிப்பார் அன்பான ஆசிரியர். தாய் கூட ஒரு நாள் தாழ்ந்து விட்ட ஒரு மகனை தரம் பிரித்து உபசரிப்பாள், தரிசனவே நினைத்திடுவார். தாழ்ந்து விட்ட நிலையினிலும் தரமறிந்து பயிற்றுவித்து தலை நிமிர செய்திடுவார் தலை சிறந்த ஆசிரியர். இளைய பாரதத்தில் இணைய பாரதத்தை இனிமை பெற செய்திடவே இளைய சமுதாயத்தினை இயக்கு செல்லும் இவர்கள் இளைய பாரதத்தில் இதய தெய்வங்களாய் எந்நாளும் திகழ்ந்தவர் இந்நாட்டின் தலைநிமிரர். புத்திகட்டு தெரிந்து வரும் புல்லுருவி ஆனாலும் பகுத்தறிவு கொண்டு நல்ல பாதையினை காட்டிடுவர். கல்வி என்னும் கரை சேர காரிருளை போக்குகின்ற கலங்கரை விளக்கம் என காட்சி தரும் இவர்கள் தோழிகளின் துடுப்பனவே தோள் கொடுத்து தேற்றியவர். எங்களை தோழியரும் துடுப்பனவே தோள் கொடுத்து தேற்றியவர். உண்மை காந்தி பிறந்த நாட்டின் உன்னதத்தை அறிய செய்து மாணவ செல்வங்கள் மாண்பர திகழ்வதற்கே நல்லறிவை பெற வைத்த நற்பண்பு கொண்டவர்கள் நானிலத்தில் என்றைக்குமே நலம் பெற்று வாழ்ந்திடுவர். நானிலத்தில் என்றைக்குமே நலம் பெற்று வாழ்ந்திடுவர். வணங்குகிறோம். இவர்கள் எங்கள் நல்லாசிரியர் பெருமக்கள். இவர்கள் எங்கள் நல்லாசிரியர் பெருமக்கள். உங்களை பார்த்த உடனே எனக்கு இந்த கவிதை நான் கொஞ்சம் முன்னாடி எழுதுனா கொஞ்சம் மாற்றி எழுதினேன். இவர்கள் இல்லை என்றால் இவருக்கு இந்த மேடையில நான் இல்லை. ஏன்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும் சங்கம்பட்டியில படிச்சேன். நீ சங்கம்பட்டியாப்பா, சரிதான் அப்படின்னு நாங்க உள்ள நுழைஞ்ச உடனே அதன் பிறகு எல்லா ஆசிரியர்களுமே அன்போடு ஊக்கப்படுத்தி என்னை ஒரு முதன்மை மாணவியாக்க ஆளாக்கினார்கள். அந்த வகையிலே ஆக்கம் உயர்நிலை பள்ளிக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் கவிதையெல்லாம் படிக்கும்போது நான் எந்த ஸ்கூல்ல படிச்ச கிராமத்துல இருந்து தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப திரு ஐயா அவர்களுடைய அனுமதியோட ஒரு விஷயம் சொல்றேன். தாளர் அங்க சிவகுமார் அப்படின்னு ஒரு பேராசிரியர் இருக்காரு, இயற்பியல் துறையில இருக்காரு, அண்ணா பல்கலைக்கழகத்துல. அவங்க 2 பிள்ளைங்களும் என்னோட மாணவர்கள். ஒரு நாள் சொன்னாரு, நீ உங்க ஸ்கூலுக்கு போயிருக்கிய மாணவர்? போகல சார், படிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு. போயிட்டு வந்தாங்க. ஏன் சார் அப்படின்னு. அந்த தாளாளர்கிட்ட போயிட்டு என்னோட பேர் சொல்ல, என்னோட நெருங்கிய நண்பர் அப்படின்னு. அது மாதிரி திரு மாசலாமணி அப்படின்னு முனைவர் இயற்பியல் துறை பேராசிரியர் சுப்பிரமணிய அவர்களே சொன்னார்கள். இப்படி எங்கு போனாலும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர் சொன்னால் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய இந்த சிறிய ஊர்ல இருக்கக்கூடிய நம்முடைய நாகம உயர்நிலை பள்ளி, இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்ச நாம எங்கெல்லாம் வெளியிட முடிகிறதோ அங்கெல்லாம் நினைந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால்
அதற்கு இந்த ஆசிரியர்கள் என்றால் முடியாது. அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் நான் மேற்கொண்டு படிக்க முடியல, எனக்கு துறையூர்ல போய் ஜமீன்தார் ஸ்கூல்ல நின்றுட்டு இருந்தேன். அப்ப வெங்கடேசன் ஐயா தலைமை ஆசிரியர் இருந்தாங்க, வந்து இந்த பொண்ணு நல்லா படிக்கல, டொனேஷன் அங்கே சேர்த்துக்கோங்க அப்படின்னு. ஏன்னா 200 ரூபாய் டொனேஷன் கூட கொடுக்க முடியாத நிலைமை அன்றைக்கு. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு முனைவர் பட்ட பெற்ற முனைவராக உங்கள் முன்னே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அதுவும் தமிழ் துறையிலே நிச்சயமாக நான் இந்த பள்ளிக்கூடத்தை தான் சொல்ல முடியும். ஏன்னா சங்கமட்டி பள்ளிக்கூடம் உங்களுக்கு தெரியும், அது ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி. படிப்பு என்றால் என்னவென்று தெரியாமல் படித்துவிட்டு வந்துவிட்டோம். ஆனால் இங்கே வந்த பிறகுதான் படிப்பு என்றால் என்னவென்று எங்களுக்கு தெரிந்தது. ஒரு இலக்கண புத்தகம் முழுவதையுமாக எங்க தமிழையா ஒரே நாளில் எழுதிட்டு வந்தாலும் நீ அடுப்பு நடத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ராத்திரியில் எழுதி முடிச்சு அடுத்த நாள் கொண்டு வந்து காட்டினேன், கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னேன். அதுதான் இன்னைக்கு என்னை தமிழாசிரியராக இருக்க முடிகிறது. ஒரு தமிழாசிரியர் ஒரு ஆங்கில பள்ளிக்கூடத்துல ஒரு துணை முதல்வராக இருக்க முடியும் என்று சொன்னால் அந்த நிர்வாகத்துக்கு நான் நன்றி கடன் பட்டு இருக்கின்றேன். என்னை உருவாக்கிய இந்த ஆசிரியர்களுக்கு நான் மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அப்படி பெருமையோடு சொல்லிக்கூட நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நேரம் காரணமாக எல்லோரும் பேச வேண்டும் என்ற காரணத்தினாலே நான் எனக்கு அழைப்பு விடுப்பதற்காக அங்கே சென்னையில் இருக்கக்கூடியவர் என்னுடைய தோழி அழைப்பதற்காக அங்கே சென்றிருந்தார். அவங்க வந்து காமாட்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்க பக்கத்து வீட்டில் இருந்தவங்க, அவங்க பிள்ளைங்களாம் எங்கிட்ட படிச்சாங்க. இந்த மாதிரி நம்ம ஊர் பொண்ணு உங்களுக்கு சீனியர் இருக்காங்க, அவங்களையும் கூப்பிடுங்க, வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அந்த வகையில நான் உங்களோடு வந்து வித்தியாசமாக இருந்தாலும் உங்களோடு, ஏன்னா மூத்த மாணவி அப்படிங்கிற முறையில இந்த விழாவில் கலந்துகிட்டதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சினா அதை சொல்ல முடியாத மகிழ்ச்சி. ஏன்னா எதிரில் வந்து 82 ஆண்டு படித்த மாணவர்கள் இன்றெல்லாம் வந்து குடும்பத்தோடு வந்திருக்கிறார்கள். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்கள், பாடம் எடுக்காத ஆசிரியர்கள், என்னை உருவாக்குவதற்கு ஏதோ வகையிலே காரணமாக இருந்த ஆசிரியர்கள். இவர்களுக்கு நன்றி சொல்ல இதை விட வேற தருணம் எப்பொழுது கிடைக்கும்? நிச்சயமாக நாளை என்று சொன்னால் அது கிடைக்காமல் கூட போகலாம். அதனால் நான் இரவு மழை கோயம்பேடு அதிலெல்லாம் அந்த மழையில கிளம்பி வந்திருந்தேன். இத்தனை பேரை பார்த்ததிலே நான் பட்ட கஷ்டங்களும் எல்லாம் பறந்தோடு போச்சு. நிச்சயமாக இன்னும் சொல்றேன், நான் எனக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அந்த அளவுக்கு உங்களை எல்லாம் என்னுடைய கரம் குவித்து சிரம் வாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்காக மட்டும்தான் நான் இங்கே பெருமைப்பட்டுக் கொள்வதற்காக உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி கேட்டேன், எப்படிப்பா செய்வீங்க, ஃபங்க்ஷனுக்குலாம் நிறைய செலவாகும், நான் ஏதாவது கொடுக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் 82 பேட்ச் அப்படின்னாங்க. அப்போ என்னை கூப்பிடுறீங்க, என்னுடைய பங்களிப்பு ஏதாவது நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். அந்த வகையில் ஒரு 3000 ரூபாயை இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருப்பவர்களிடம் வழங்கலாம் என்று இருக்கிறேன், தங்களுடைய அனுமதியோடு. சென்னையைச் சேர்ந்த தமிழாசிரியை அன்பு சகோதரி பூங்கோதை ஆர்வ பெருக்கோடு உற்சாகம் கடைபோரோட ஓடோடி வந்து நன்றி பாராட்டி வாழ்க்கையோடு விழாவுக்கு நன்கொடை வழங்குவதற்கு பாராட்டி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. நன்றி பூங்கோதை. அடுத்து 82ஆம் ஆண்டு மாணவி இரவரையை சார்ந்த பேபி மேகலா அவர்கள் நன்றி பாராட்டி வாழ்த்துறை வழங்குவார். என்னுடைய இந்த அன்பளிப்பை ஏற்றுக்கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.